படம் முடிச்சு டைட்டில் கார்டும் போட்டுன்ற ஆள வர்றா சாமி. அந்த ப்ளூபர்ஸ் ஒண்ணு போட்டாங்க பாரு, ஐயோ நிக்கவே ஓடி வந்துட்டேன். இது பெரிய ஜாய் என்ன சாகசங்கள். கோட்டு ப்ளூபர்ஸ் ஜிபியூ ப்ளூபர்ஸ் கேள்விப்பட்டுக்கிறியா? படமே ப்ளூபர்ஸ் தான், ஆமா இதுக்கு தனியா வேற ப்ளூபர்ஸ் வேணும். ஆனா ரொம்ப ப்ரோ ஆதிக்கு நடிச்சிருப்பான் கோட் படம் இருந்துப்போ. நீங்க என்னடா ப்ளூபர்ஸ் போடுறீங்க? நான் ஆனா படத்தையே போடுறேன்னு இல்ல போட்டேன் இல்ல bro. ஆனா இன்னைக்கு ரோமி பிக்சர் ராகுல் ஒரு வீடியோ போட்டிருந்தான். ஃப்ரெண்டு சொன்னாங்க, மச்சான் பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோடான்னு. அப்படியாடா, சரி இரு ப்ளே பண்ணி பாருன்னு பார்த்தா ஹையஸ்ட் ஃபார் ஏகே. அவன் டென்ஷன் ஆன கமெண்ட்ல வந்துட்டு, டேய் இப்பயும் அதான் இல்ல இப்பயும் ஹையஸ்ட் ஃபார் ஏகேன்றியடா, மனசாட்சி இருக்காடா? ஏன்னா இப்ப யாருமே அதான் ஹையஸ்ட் ஃபார் விஜய் இல்ல இல்லடா இல்ல இப்ப. கீழே ம், ம். கீழே கமெண்ட் போய் பார்த்தேன். சரி உங்களுக்கு வந்திருக்கு படம் எப்படி கொண்டா எல்லாம் திட்டிக்கிறேன். ஏய் நீ 50 கோடி கம்பி சொல்லிட்ட, ஒருத்தன் 100 கோடி கம்பி சொல்லிட்ட. ஏய் இதெல்லாம் வந்து கோட்டே அடிச்சிருச்சு இல்லையே, தோச்சிருச்சு. டேய் எந்த உலகத்துல இருக்கிறீங்க? அவன் தானே டிஸ்ட்ரிபியூட்டர். அதெல்லாம் தனி உலகத்துல இருக்காங்க. இல்ல இல்ல ஆனா என்னைக்காவது ஏதாவது அணில் ட்ரிகர் ஆயிட்டு லியோடைய ஒரு ஃப்ரேம் தூக்கின கூட சண்டைக்கு போக மாட்டான். ஏன்னு தெரியுமா? ஆமா லியோ ஹைனாக்குது பாத்தியா, அந்த ஹைனா வாலு முடி கூட சாருக்கு ஈடு கிடையாதுதான். ஆனா ஹைனா கூட தான் நான் யோசிச்சேன் சில டைம், ஹைனா கம்பேர் பண்ணலாமா? சேச்சே அது அது அதை விட நல்லா இருக்கும், புரியுதா? அதுக்கே நல்ல ஆமா தேட்டர்ல செம்ம கிளாஸ். அதாவது ஒரு ஒரு அந்த லியோ டைம்ல எனக்கு நல்லா லாபம் இருக்கு. அப்ப நான் ட்விட்டர்ல கூட இல்ல. அப்ப எல்லாரும் அடிச்சது வந்து அந்த பிளாஷ்பேக் சீன் தான். ஒரு மூட நம்பிக்கை வச்சு நீ கதை சொல்ற, சிம்பிளா அது தப்பு. அப்படியெல்லாம் கிடையாது. நீ வேற ஒண்ணு பண்ணிருக்கலாம். பாத்துட்டியா அது ஒரு கரு நம்ம ஆட்களே. பாத்துட்டியா நம்ம ஆட்களே கரு. அதாவது ஒரு நிமிஷம் இருப்பா. நம்ம ஆட்களே கருத்து சொன்னாங்க லியோ. சொல்லு சொல்லு. நம்ம ஆட்களே ஒரு கருத்து சொன்னாங்க, சரியா? நம்ம அதே அடிச்சுட்டு சரி ஏதோ ஒரு பிளாஷ்பேக் தான் கொஞ்சம் சொதப்பல, மத்தபடி டைம் லைன் பிரகாரம் கதை நல்லா இருக்குன்னு விட்டுட்டோம். இவனுக்கு ஜிபில டான்லிய பார்த்தான்றான், ஜான்விக்க பார்த்தான், மணிகிஷ்ட பார்த்தான். சாரே இனிமே கரண்டியில தெரியாம ஒரு ஓட்டை இருந்தா கூட எதுவும் ஆக போறது இல்ல. ஆனா ஜல்லி கரண்டி எடுத்துன்னு ஒருத்தன் வந்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரிதான். அதான் இவெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. இது ஃபன், இது இது இதெல்லாம் பரவாயில்ல. இன்னைக்கு விகடன் மார்க் போட்டு அசிங்கப்பட்டிருக்கான். புலிக்கு 40 மார்க் தெரியாதா? புலி இல்ல இல்ல விஜய் ஃபிளாப் ஆன புலிக்கு 40 மார்க். அதுக்கப்புறம் இது என்னது துணிவுக்கு, சாரி இதுன்னு நினைக்கிறேன், அது என்னதுதான் கங்குவாக்கு 40, கங்குவாக்கு பீஸ்ட் 41 தெரியாதா? அதான் அசிங்கமா இருக்குது அவனுங்களுக்கு. பீஸ்ட் 41 மார்க், இது 40. அதான் ஈக்குவல் பாத்துனுக்கிறேன். அதான் ஈக்குவல்னு பார்த்தா இதெல்லாம் வரும். யாரா நீ ஒரு மீம், யாரா நீ ரெட் டிராகன் அப்படின்னா ஜான்விக்கு டான்லி மணி திரும்ப அதை பேசாதீங்க சார், அசிங்கமா இருக்குது சார். அலெக்ஸ் ரோக்கு வந்து ட்ரிகர் ஆகுறாரு. பொம்மரே நான் பேர் மாத்திக்கிறேன். கோலிவுட் ஜேசஸ் கேக்குதுடா கேக்குது. சொல்லு நான் கேக்குது சொல்லு நான் கேக்குது. ரெட் டிராகன் நான் இன்னும் ஜிபி பார்க்கவே இல்லடா அலெக்ஸ். யார் சாமி நீ? என்னது? நான் இன்னும் ஜிபி பார்க்கல. புரியல. பாரு ப்ரோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலையா? படம் பாக்கலையா? டேய் இவ்வளவு நல்ல, சாரி விடு, என்ன சரி விடு சொல்லக்கூடாது, நல்ல பிரிண்ட் தான் பாக்கல. வாய கலரா இல்ல இப்பெல்லாம் இல்ல இல்லடா இல்ல நல்ல பிரிண்ட் வந்திருக்குன்னு சொன்னா கூட ஏதோ நம்ம தான் ரிலீஸ் பண்ண மாதிரி பாக்குறானுடா. நம்பாதான் அதை போட்டிருந்தான், ஒருத்தர் போட்டிருப்பான், ஏய் நீ தலை இது பாத்திரியா? டேய் நான் விடாம அப்பதான் அந்த பிரியாவாரி இது மட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த சீன் மட்டும் பார்த்தேன். லாஸ்ட் ஒன் ஒரு 3.3 டிக்கெட் புக் ஆயிருக்கு. பெரிய விஷயம். அந்த பிரியாவாரிய ரீல்ஸ் பண்ணுமே, அது மட்டும் நல்லா அதான் சொன்னேன். அதான் அது மட்டும் தான் நல்லா இருந்தது, வேற ஏதாவது எதுவுமே இல்ல.
நல்லா இருந்தனா என்ன ஏய், நீயும் அதுக்கு நல்லா இருக்குன்றதா, நீயும் அதுக்கு நல்லா இருக்குன்ற, நானும் அதுக்கு தான் நல்லா இருக்குன்றேன். ஒரு சில த்ரீஷா ப்ரோ திட்டுமே பாத்து ப்ரோ எடிட் பண்ணி பசங்களா குட் பை டெய்லி நல்லா இருக்குதுன்னு சொல்ற போறானுங்க. ஆனா இல்ல இல்ல ஆனா போயிருந்தாரு ஆனா பூமர் நான் இல்ல நான் ஏதோ த்ரிஷா ஏதாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா அதையும் கிளவியாக்கி ஏன் பெட்ல த்ரிஷா படுக்க நல்லாவே வச்சிட்டான் இல்ல அந்த பைத்தியக்காரன். படத்துல. ரெண்டு மூணு scene பார்த்தேன். கேவலமா இருக்கு. நல்லா இல்ல. யாருது ப்ரோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் காத்து சவுண்டா கேக்குது. Red Dragon bro. டேய் எருமை வெளியே இருக்கியா? mute பண்ணு. ரெட் டிராகன் ஜாகிரதை. ரெட் ஆனா டிராகன் இல்ல 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 ஆனா இல்ல இல்ல யோசிச்சு பாரு. விக்ரம், ஜெயிலர், ஜெயிலர்ல தான் இது பேர் என்னது, முத்துவேல் பாண்டியன். முத்துவேல் பாண்டியன். அப்புறம் இந்த அப்புறம் இந்த லியோ, ரோலாக்ஸ், அதான் இந்த பேர்லாம் கேட்க எப்படி இருக்குது? ரெட் டிராகன் ப்ரோ ரெட் டிராகன் அவன் நடந்தாலே பயரு. இதுதான் டாக் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஆனா இல்லடா இவன் படத்துல பேர் தானே கேன மாதிரி வைப்பானுங்க. இதுல ஏகே, அதுல அர்ஜுன், திரும்ப அர்ஜுன், இல்ல ஏகேக்கு AK. ஃபுல் ஏகேன்னு முடிச்சுட்டாங்க ஷார்ட்டா, அதுக்கு நேம் கிடையாதா? ப்ரோ சைன் ரீல் பாக்ஸ் ஏதோ வேணுமா? பேரு ஏகேனா ஆம குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஏகே அது தான் தெரியாதா? ஒரு தடவை ஸ்பேஸ்ல நார்மலா பேசினுக்கிறோம். அனில் அலின்னு புலம்பினே இருந்தான். உங்களுக்கு இப்ப நான் கேட்டேன், எங்களுக்கு எப்ப தளபதி வச்சாங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன். சும்மா நானே இழுத்து விட்டேன். எப்ப நீங்க தான் தெரியலடா எப்படா வச்சீங்க அந்த மாதிரி நெக்கில பேசியிருந்தானா. இல்லடா மெர்சல்ல இருந்து தான், அதான் மெர்சல்ல இருந்து தான் தளபதியின் டைட்டில் போட்டோம். நீங்க எப்படா ஏகேன்னு போட்டேன்னு கேட்டா விவேகம் தான் படமும் உருப்படல, ஏகேனும் ஆம குஞ்சுன்னு தான் சொல்லிட்டு அலெக்ஸ் ஜிகேதாண்டா படம் வந்துச்சுல, அப்ப எல்லாம் அழுகிரி குமார் போக ஆரம்பிச்சாங்க. அழுகிரி குமார் ஜிகிருத. ஆனா ஏகே, தெரியல. அழுகிரி குமார் ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ரெட்ரோ டியூரேஷன் அதிகமாகுது. படம் நல்லா இருந்தா சரி, நல்லா இருக்கும் என்ன நல்லா ப்ரோ இருக்குன்னு தான் 2.5 சொல்றாங்க. மணி கண்டிப்பா நேரம் ஓடுது. இப்ப எல்லாம் எதுக்கு இல்ல படம் ஹிட்னு தான் சொல்றாங்க. இல்ல எல்லாரும் எல்லாம் எல்லா காரும் இருக்காங்க. இல்லடா இது இன்சைட் ரிப்போர்ட் நல்லா இருக்குதுன்னு எல்லாம் சொல்றாங்க. ஹரிஸ்புரம் அதான் சொன்னாரு, பாப்போம். ரெட்ரோவா? ஆனா ஆனா இல்ல ஆனா பூமரை இன்சைட் ரிப்போர்ட்லாம் நான் நம்புறதே இல்லை. ஏன் தெரியுமா? நான் கேம் சேஞ்சர்ல அடி வாங்கினது கூட எனக்கு அந்த அந்த ஒரு வைப் வரல. எப்ப இல்லடா எப்ப தெரியுமா நான் இன்சைட் ரிப்போர்ட்டை நம்புறதை விட்டேன்? நீக்குன்னு ஒண்ணு விட்டான்டா, அவனை வாழ்விலே இல்லடா அலெக்ஸ், வாழ்க்கையில் எனக்கு எட்டு வருஷம் ஓடுதா பிளாக் பஸ்டர் ஆகட்டும் அதிக வச்சுட்டு படம். இல்ல டேய் இல்லடா ஆல்ரெடி நீ கங்குவா எடுத்தாலும் சரி, பக்கத்து ஸ்டேட்லாம் எல்லாரும் இப்ப இல்லடா காப்பான் 10 கோடி பண்ணிருக்கான். விஜய் சொல்ல தேவையில்ல தான் கேரளால, புரியுதா? ஏன் ரஜினி எல்லாருமே லவ் டுடே எல்லாரும் பண்ணிருக்காங்க. நீ அஜித்துக்கு தெரியாதா? 2 கோடி பிரேக் ஈவனாண்டா. அது மாசம் பட்டாசு வெடிக்கிறானுங்க, அதனால தெரியாதா? சிரிப்பா இருந்துச்சு. பிரேக் இல்ல தெரியாதா? அது ஒரு போட்டுருந்தாங்க 2 கோடி பிரேக் ஈவன் சாரே நாங்க பண்ணிட்டோம்னு. ஏன்டா விஜய் படம் பிரேக் ஈவனே பண்ணலதான், ஆனா பார்த்தா அவங்க 13 கோடியே தான் இது இருந்துச்சு. ரேஞ்ச் மேட்டர்ஸ் கம்பேரிசனே இல்ல கூடாது. இனிமே இப்ப அதான் இல்ல, அதாவது இதுல நிறைய பேர் நம்ம போட்டது என்ன ஞாபகதா, உலகத்திலேயே அதுவும் 100 கோடி வந்துச்சுன்னு கை தட்டின ஒரே ஆள் இருந்தா கெல்ட் பசங்க கூட ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. ஏன்னா அவனுக்கு ஆமாண்டா, ரஜினி வேல்யூ இப்பெல்லாம் 100 தெரியுது. கோடி கூட ஒரு மேட்டரே இல்ல. அதை போய் பெரிய விஷயம் மாதிரி பண்ணிக்க மாட்டேங்குது. இல்லடா உனக்கு எஸ்கேவே 160 பண்ணிட்டான், ஆனா அவனுங்களே அமைதியா இருந்தானுங்க, புரியுதா? நீங்கெல்லாம் ரொம்ப படம் பண்றீங்கப்பா. அவங்க எல்லாம் யார் தெரியுமா? ஹலோ, நீங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கலனால இல்ல, அவனுக்கு வந்து அப்படின்னு கேட்டகிரி குரூப். கேக்குதா? விக்ரம் பிறந்தநாள் ஒரு அறிகுறியும் தெரியல, எதுவுமே அப்டேட்டும் காணும், அவங்க ஆட்களையும் யாரையுமே காணும். என்ன இது தெரியலையா? என்ன அப்டேட்? இன்னைக்கு சித்தார்த் பிறந்த நாள். விக்ரம் அடுத்த படம் புரியல. சித்தார்த்தா? ஏய், இந்த ரெட் ஜெயிண்ட் வந்து 2 வாரம் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க தியேட்டருக்கு, படத்தை எடுக்கக்கூடாதுன்னு. அதெல்லாம் இல்ல 2 வாரம்லாம் விஜய் ரஜினிக்கு இவெல்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மெயின் ஸ்கிரீன் எல்லாம் சச்சின் ரீல்ஸ ஆமா, அதான் நானும் யோசிச்சேன். இல்லடா இனிமே மினிமம் கேரண்டினா எப்ப தெரியுமா? போட்டது அது படம் கேவலமா ஏதாவது என்ன இருந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த படம் வந்துட்டு போட்ட காசு எடுத்துருன்றது தான்
ஒரு மினிமம் கேரண்டி. ஆமா எம்ஜி ஹீரோனாலே 2 பேர் தான்டா, விஜயும் ரஜினியும் மட்டும்தான் எம்ஜி ஹீரோ. ஏன்டா இல்ல ஏன்டா விடாமுயற்சி கொடுத்துட்டு எவனாவது எம்ஜில ரிலீஸ் பண்ணுவானுங்களா? அவனே ஏதோ ஏன்னா தோணமா தான் ரிலீஸ் பண்ணிக்கிறான். சும்மாதான். ஏன் இப்ப நம்மளுக்கே போக போக தானே வந்தது. தெரியல ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் தான் எம்ஜில தான். இவரே பைரவே எம்ஜில விட்டானுங்க. ஆனா சார் விவேக், ஆனா விவேகா லைட்டா ஒரு மினிமம் கேரண்டில தான் இருந்தது. ஒண்ணு என்ன கேட்டா அந்த படம் மிஸ் ஆகாம இருந்தது. மிஸ் ஆயிடுச்சு, அதோட ஏகே விட்டானுங்க. இவ்வளையா இதுல சொன்னா சிரிப்ப. படத்தோடைய வேல்யூக்கு எவ்வளவு தம்மா பண்ணணும்? 230 பண்ணணும் விவேகம். அவ்வளவா? பெரிய லாசர் அது. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. கேக்குதா? கேக்குது. அவள்தான் இன்னும் 3 நாள்ல பால் ஊத்திடுவாங்க, எல்லா தேட்டரும் தூக்கிடுவானுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டரும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 3 நாள்ல தூக்கிடுவாங்க, சாட்டர்டே சண்டே வரைக்கும். என்னது கேக்குதா? கேக்குது. என்ன சொன்னா? இந்த சண்டே வரைக்கும் தான் இருக்கும், அப்புறம் எல்லா தேட்டரும் தூக்கிடுவானுங்கடா. இந்த சண்டே வரைக்கும். ஜெய் இல்லடா, ஆனா இது நல்ல கேள்வி. ஏன் தெரியுமா? இதுல டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா குட் ஃப்ரைடே அதெல்லாம் இருக்குது இல்ல. ஆனா இதுல கொடூரம் என்ன தெரியுமா? டே ஜாக்கே, நானே புக் ஆகும் நினைச்சேன்டா. காசி தியேட்டர்ல ஒரு ஷோ கூட நாளைக்கு புக் ஆகல. ரோஹி தியேட்டர்லயும் ஒரு ஷோ கூட புக் ஆகல. எங்க குட் பேட் அக்லி. ஆனா இதுல கொடூரம் என்னன்னா, நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இது கவர்மெண்ட் தான், கவர்மெண்ட் ஹாலிடே இல்ல. நீ யோசிச்சு பாரு, விஜய் படம் ஒர்க்கிங் டேலே ஃபுல் ஆகும், அதுவும் இந்த தியேட்டர்ல. ஏன்னா மெயின் தியேட்டர். இத நாளைக்கு லீவு அப்பயே அதான். ஆனா அதான்டா சொல்றேன். ஆனா அவனுக்கு என்ன தெரியுமா, நீ பிளாப்னு சொன்னா கூட நம்ப மாட்டான். 100 கோடி பண்ணிட்டோம்டான்னு. ஏன்னா இல்லடா, பசியில இருந்து பிரியாணி வச்ச மாதிரி உண்மையில 2 வருஷம் கழிச்சு இப்பதான் 100 பண்றான் தமிழ்நாட்டுல, தெரியுமா? பண்றான் 2-3 வருஷம் தான். துணிவு கூட வந்து அந்த மார்ஜினலா தான் இருந்துச்சு, 110 தான் வந்துச்சு, அவ்வளவுதான். அதான் ஆனா 100 தானே, அதான் 100 பிளஸ்ன்றதே அதான். இது இதுல தலைவர் யாருன்னு தெரியல. ஜெயிலர்ல பண்ணிட்டு போனவன் தான். லால் சலாம், வேட்டையன் எல்லாம் தூக்கி போய் தெருவுல வச்சு எடுக்கிறானுங்க. தெரிஞ்சு போயிட்டு இல்ல லோகேஷ் கிட்ட கேட்டிருப்பான், டே இல்லையோ டேரக்டரா பாப்பா எல்லாம் அடிக்கிறானுங்க. இந்த படம் பாத்தியா? இப்ப இல்ல சொல்லு நாளைக்கு ஏதோ ரிலீஸ் பண்றாங்க சாங்கா. தக் லைஃப் அது பாட்டு. ஆமா, ஆனா எனக்கு என்ன தெரியுமா, 2 பேரும் சுடிதார் போட்டு எதுக்கு இருக்கானுங்க. உனக்கு கமல் கேட்ட பிடிச்சதா? நானும் இல்ல, எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த கேட்ட. இல்ல டே கமல் கேட்டவே லைட்டா ஆனண்டா கலக்கூடாதுடா. ஆமா, ப்ளூ கலர் ஹேர் ஸ்டைலும் பிடி எனக்கு. ஹேர் ஸ்டைல் இல்லடா, அது ஷேவ் லுக் ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும், அது நல்லா இருக்கும். இல்ல சத்யா படம் பாத்திருக்கியா? பழைய படம் சத்யா அதாவது இல்ல விண்வெளி நாயகான்னு ஒண்ணு வரும் தெரியுமா, அது நல்லா இருந்தது. இது நல்லா இல்ல. இது லைட்டா முடியாத மாதிரி. இல்ல மணிரத்னம் 2 விஷயம். ஒண்ணு ஏதாவது கமலோட இன்வால்வ்மெண்ட் பண்ணி ஏதாவது. ஆமா, அதுதான் ஐப்பு. எவ்வளவு வருஷம் கழிச்சு கமலோ மணிரத்னம் ஒன்னா சேர்வாங்க, அதுதான் ஐப்பு. எல்லாரும் படம் பாப்போம் இல்லையா? அதான் எஸ்டிஆர்ன்றது ஒரு யங் ஆடியன்ஸுக்கு அதெல்லாம் நல்லா அட்ராக்டிவ் ஆகும். ஏன்னா இல்ல யோசிச்சு பாரு, இல்ல கமலும் பூமர் இவனும் பூமர்னா கண்டுக்க மாட்டானுங்க. கூலி எல்லாம் இவனா கண்டுக்கிறது இல்ல. அதுக்கு ஒரே இப்ப என்ன தெரியுமா, இந்த லோகேஷ் தான், ரஜினி கூட இல்ல, லோகேஷ் ரஜினி. இல்ல ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா, லோகேஷ் மேலே நம்பிக்கை இல்லாம ரஜினி என்ன தெரியுமா, இல்ல உன் மேல நம்பிக்கை இல்ல, பக்கத்து சீட்ல எல்லாரும் கூப்பிட்டு, சார் இந்த படத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல சார், நீ கூப்பிடுறா பயமா தான்டா இருக்குது. படம் ஊத்திக்கிச்சுன்னா
இல்ல இது பரவாயில்ல, சம்பந்தமே இல்லாம அமெரிக்கன் டவுசர்ல கை விட்டான் பாரு. இருக்காது ஸ்ட்ரைட்டா. சரி. ஆனா இல்ல பரவாயில்ல, ஏன்னா ஏதோ பண்றாரு தலைவர், ஆனா அவருக்கே தெரியும் என்ன போதுன்னு பாப்போம். ப்ரோ படம் உக்காந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுவாங்க? இல்ல படம் ஆல்ரெடி பர்சன் தாங்க இது. இல்லடா லோகேஷ் படம் தான் மினிமம் கேரண்டிடா. லோகேஷ் படம் தான் மினிமம். ஆனா இல்ல எல்லாம் ஒண்ணு யோசிச்சு பாத்தியா, லோகேஷ் எடுத்ததுலயே இருக்கிறதுல லீஸ்டான ஐபே இல்லடா அந்த படத்துக்கு. இப்படி வர்றது. எனக்கு இன்னொரு ஏன்னா இல்ல என்னன்னா லோகேஷ் கிட்ட ஐட்டம் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் இல்ல மாஸ்டர்லாம் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து மிகப்பெரிய லியோ ஐப்லாம் தவிர்த்துக்கு இனி படமே வராதுடா, கிடையாதுடா லியோ ஐப்லாம் தவிர்த்துக்கு. இல்ல லியோலாம் அது எங்கேயுமே தொட முடியாது. ஏன்னா எனக்குமே ஒண்ணு சொல்றேன், ஹைப் பண்றது தானா வராது, கூட வந்துட்டு நம்ம செட் பண்ணாலும் வராது. ஆமா அது ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன்னா எல்லாம் எல்லாமே அமைஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஹைப்பு. ஏன் படத்துக்கு இவளையும் அந்த பிளடி ஸ்வீட் ப்ரோமோலாம் வந்துட்டு பேன் அண்ட் லெவல்ல ஹிட். அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ இது வரையும் எவனுமே இல்ல. ஏன் சலார் ப்ரோமோ கூட அந்த அளவுக்கு ஹிட் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரும் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க தளபதியும் லோகேஷ், ஞாபகம் இருக்கா? கையை இப்படி வச்சுக்கிட்டு அங்க ஆரம்பிச்ச ஐப்பு ஒக்கா மக்கா அங்க இடவே ஐப்பு. ஆனா நீ ஒன்னு யோசிச்சு பாத்தீங்க, நம்ம பண்றதெல்லாம் கம்மியா இருக்கும், சின்னதா இருக்கும், ஆனா ஐப்பு பயங்கரமா இருக்கும். அதான். ஆனா இதுல சில பேர் இருப்பான், சார் வண்டியில உண்ட சார் 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 அடிபடுது சார் சார் ப்ளீஸ் சார். எடுக்க ஆரம்பிச்சாருங்க பிரசாந்த் நிறுத்திட்டா. நீங்க வேற பிரசாந்த் நீல் இருந்தானுங்க, எல்சி இருந்தானுங்க, லோகேஷ் கிட்டே பிடிச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. வேற வழி இல்லடா அவனுக்கு. எவ்வளவு எகத்தால இருந்தா ஜிபிஓ நம்பி இருப்பாருங்க அவனுங்க. இந்த ஒரு 500-400 கோடி பண்ணோன்னு எவ்வளவு எகத்தால இருக்கணும். யாரு பேசுறது? அஜித் குமார் பை ரெட் டிராகன். சாரி அஜித் குமார் சொல்லக்கூடாது, ரெட் டிராகன். கிரீன் டிராகன் தான் தெரியுது என் கண்ணுக்கு, அதுதான் மைக் ஆன்ல இருக்குது. நாம எவ்வளவு குட்டா இருந்தாலும் ப்ரோ அடிக்க முடியலன்னு போட்டு பிரி போட்டு அடிக்கிறியே. இல்ல அலெக்ஸ் ஃபயர்னு ஒரு படம் வந்து பாத்துருக்கியா? ஃபயர்னு ஒரு படம் புரியல. ஃபயர்னு ஒரு படம் வந்துச்சு. ஃபயரா? இல்ல பேரு தான் ஃபயர், படம் ஃபயர் கிடையாது, அது ஐஸ் தான். சீன் பார்த்தா அது ஒரு கே படம். சாரி காஜ் படம். அந்த இதுல வருவானே அவன் தான் பிக் பாஸ்ல வருவானே அவன் நடிச்சிருக்கான். எனக்கு பிடிக்கலடா. நான் பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதுவே தானடா. அப்படியா? அவ்வளவு இல்ல ப்ரோ, அந்த அளவுக்கு வந்துடல. பெருசு வந்துச்சு, டவுன்லோட் போட்டேன். பெருசு பார்க்கணும். நீ பாத்தியா பெருசு? அலெக்ஸ் பெருசு பாத்தியா இல்லையா? பெருசு பார்த்தேன், காமெடி இருந்துச்சுடா. பெருசா நல்லா இருந்துச்சு, காமெடி இருந்துச்சு. டவுன்லோட் போட்டு பெருசு நல்லா இருக்குதா ப்ரோ? காமெடியா இருக்கு, பார்க்கலாம் போல. பெருசா இல்ல 18 பிளஸா? 18 காமெடி 18 பிளஸ் தான். 18 பிளஸ் ஏ படமா? இல்ல 18 பிளஸ் காமெடி தான் அது. ஃபேமிலியோட பார்க்க முடியாதா வீட்ல? ஆக்சுவலி ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் தான் போவோம், ஆனா ஃபேமிலியோட பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும். இல்ல ஃபேமிலியோட எல்லாம் பார்க்காத. எனக்கு ஒரு டவுட், 18 பிளஸ் காமெடின்றா ஃபேமிலின்றீங்க, காட்ட மாட்டான், புரியுதா? அதுதான்டா விஷயம். எனக்கு போடுவோம், அது கேக்குறேன். இல்ல என்ன கேட்டா, இப்ப கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட இருக்கானுங்க பாரு, அந்த ஃபேமிலி அடிச்சா என்ன பார்க்கலாம். அதுவும் ஃபேமிலி தானே. அது செட் ஆகாதப்போ தனியாவே பாத்துக்கிறேன். எம்பரான் ஹெச்டி வந்துச்சு போல. எம்பரான் வந்துச்சு, டவுன்லோட் போகுது. அது என்னதான் இருக்குன்னு பாக்கணும் நாங்க பஸ்ல. ப்ரோ அந்த வீராந்தோரம் சொல்றேன், ஏன் ப்ரோ இன்னும் ஹெச்டியே வரல?
எது வீரன் திறன் சூரனா வீரதீர சுரனா? அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு ப்ரோ. எஸ்டின்னு வரல. யாரு ரைட்ஸ் இது? நெட்ஃபிளிக்ஸா? ஒண்ணுமே காட்டல எனக்கு. அப்பதான் காட்டுச்சு. நெட்ஃபிளிக்ஸா? நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸா பிரைமான்னு தெரிஞ்சு. அலெக்ஸ் ப்ரோ மைக் இது ஆட்டும் இது வந்தா கேட்கலாம், அவருக்கு தெரியும். அது போட்டு வளர்த்தாலும் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க. கேக்குதா? ஒரு ரீகனெக்ட் பண்ண. சொல்லு. ப்ரோ வீரதீர சூரன் யாரு ப்ரோ ரைட்ஸ் ஓடிடி? வர திரும்ப ஓடிடுற. பக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பக்கு தான். அது இந்த ஸ்பேஸ்ல மட்டும் தான் நடக்கும். என் கையை வச்சு சும்மா பின்னாடி நோண்டிட்டு இருந்தா அப்படிதான் வரும். போன நோண்டாத, அப்படியே வச்சிடறேன். அதே பேஸ் போறதுமே தனியா போன் வாங்கி வச்சுக்கிறா. இந்த எதுவுமே நோண்டாது. வருவாரு. ஸ்பேஸ் போட மட்டும் போன் வாங்கி வச்சுக்கிறா. அப்புறம் போன் வாங்கி வச்சுக்கோ. ஸ்பேஸ் போன நீ எந்த போன் வாங்கினாலும் இருக்கும். அதான் எலான் மஸ்க். நீ ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணனா அது இதாகும். அப்படியே விட்டு ரொம்ப ஆனா அவனுங்க ஊர்லயே நிறைய போராட்டம் எல்லாம் நடக்குது போல. பாக்கலாம் ட்ரம்ப் ஒலிக இது பண்ணோன்னு அவன் வர டாக்ஸ் இதெல்லாம் ஏத்தி விட்டானுங்க. அது எப்பயுமே நடக்கும். அது எப்பயுமே நடக்கும். இல்ல சைனாக்காரன் ஆப்போசிட்டா ஏத்தி விட்டான் போல. நடுவுல இந்தியா தான் புளியாங்க பறிக்கிற மாதிரி வெயிட் பண்ணு. அதுதானே அவனுக்கு வேலையே. ஃபியூச்சர்ல எனக்கு கேட்டா பெட்ரோல் ரேட்டு ரொம்ப அதிகமாகும். மொபைல் பிரைஸே வந்துட்டு தெரியல. டே பை டே கம்மியா தான் ஆகணும். ஆனா இவனுங்க பண்ற வேலையை பார்த்தா கொஞ்சம் அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஆமா இந்தியாவை விட யூஎஸ்ல தான் ஐபோன் ரேட் அதிகம். ஏன்னா சைனால டாக்ஸ் அதிகமா போட்டான். டபுள் மடங்கு டாக்ஸ் போட்டான். அதான் சொல்றாங்க. இந்தியா இல்ல அங்க ஐபோன் வாங்குறதுக்கு இந்தியால வந்து ஐபோன் வாங்கிடலான்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆமா, எப்படி சொல்றது, ட்ரேட் வார் மாதிரி ஆக்கிட்டாங்க. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல சண்டை போட்டு நிக்கிறாங்க. இந்த பனிப்போர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நேரடியா அடிச்சுக்காம இப்படி அடிச்சுட்டு இது பண்றாங்க. அது மூலமா வந்து எல்லாமே டவுன் ஆகும். பொருளாதாரம் ஆகும். பயோவால் முடிஞ்சிச்சு. இந்த வார் நடந்துட்டு இருக்கு. அப்பப்ப எடுத்து விடுவானுங்க பயோவார். ஏதாவது கலெக்ட் விடுவானுங்க கோவிட் மாதிரி. ஜாலியோ ஜிம்கான் படம் வந்திருக்கு. நல்லா காமி. அது ஓகே. இந்த பிரேமலு ஹீரோ தான் நடிச்சிருக்கான் போல. கேள்விப்பட்டேன். அதான் நல்லா ஓடிட்டு இருக்கேன். ஆனா கொரோனாவே பயோவார் மாதிரி தான் இருந்தது. நானி ஒரு ட்ரெய்லர் பாத்தியா? ஹிட் செமையா இருக்குடா. என்ன படம்? ஹிட் 3 நானி ட்ரெய்லர். அது பயங்கரம். இது அந்த சொல்றானுங்க கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, காட்டுறாங்க. அது டீசர் ட்ரெய்லர் நேத்து வந்துச்சு. அந்த அந்த இட்டு படம் தான் வந்து இன்னும் அதிகமா காமிச்சிருக்காண்டா இதுல. டேய் அந்த படம் தான்டா. இல்ல அந்த இட் படம் தான்டா ரெட்ரோ கூட கிளாஸ் ஆகுது. ஆமா, மே 1 ரெண்டும் ஹிட் 3 ட்ரெய்லர்.
ஹிட்னா தான் அது அதான் அது அது ஆல்ரெடி ஹிட்டான ஃப்ரான்ச்சைஸ் தான். பார்ட் 3 இது. ஆமா பார்த்து இது ரொம்ப கொடூரமா இருக்கு. பாப்போம். நல்லா இருந்தா சரி. ஆனா அந்த மார்க்கோ மாதிரி ஒருத்தன் காண்டாயிடுவான்டா. இந்த குழந்தையெல்லாம் காமிக்கிறானா ஒரு குழந்தைய கொள்ற மாதிரிலாம் செம காண்டா இதெல்லாம் பார்த்தாங்க. ஏன் அந்த மாதிரி எடுக்கிறானுங்களே தெரியுமா? இல்ல இவங்களுக்கு உள்ள ஒரு போட்டி வந்துருச்சு. அதாவது ஏன் இவ்வளவு இதுவா காட்டணும்னு தெரியல வயலன்ஸ். என்ன கேட்டா இதுக்கெல்லாம் வெத்தலை பொடி போட்டது யாரு வெதை தெரியுமா? போட்டது ஆரம்பம் அஜித். இல்ல இல்ல ஆரம்பம் அஜித்டா. அவன் சீன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தூக்கி வைக்க போவான்டா அவன். அது தற்கூரிடா. அது நான் அந்த மாதிரி இல்ல அது குழந்தை நான் குழந்தை கேட்கல, புரியுதா? அது மேட்டர் கிடையாது. இப்போ இந்த மாதிரி கொடூரமா படம் இது மாதிரி பாட்ட ஃபர்ஸ்ட் இந்த கேஜிஎஃப் ஆரம்பிச்சான். ஏன்னா இந்த 100 பேர் அடிக்கிறது இதெல்லாம் ஒரு அந்த மாதிரி தாடி அடிலாம் வச்சுன்னா அது கேவலமா இருந்தா கூட ஹீரோ ரசிப்பானுங்க. அப்புறம் ஆரம்பிச்சு எங்கெங்கயோ தான் ஏதோ படம் அனிமலு சலார் ஏதோ பண்ணிட்டுறானுங்க. ஆனா மார்கோன்னு ஒண்ணு எத்தான் பாத்தியா? அதாவது இல்ல ஒண்ணும் இல்ல, கொடை நிறைய தான் இந்த ஃபேக் பிளட் இதெல்லாம் வந்துட்டு ஏத்து ஏதான் தள்ள ஊத்திக்கின்னு அந்த மாதிரிதான் கதையே இருக்காது படத்துல, வேணே ஊத்திக்குமா. அதான் அது அந்த மாதிரிதான். ஹிட் 3 தெரியல, பாப்போம். நானி வீணு ஒரு படம் வச்சிருப்பான் பாத்திருக்கியா? அவன் 25 படம் வீணு. ஓகே தான். ஆனா அந்த டைம்ல தான் அதுவும் வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி தான் கேட்டோம். இனிமே இல்ல படம் அப்படி எடுக்குது, படம் அப்படி எடுக்கிறது மேட்டர் இல்ல, நல்லா எடுத்தா ஓட்டுருவானுங்க யாருமே. தான் இப்பெல்லாம் வந்துட்டு டியூரேஷன்ஸ் அந்த சர்டிபிகேட் இதெல்லாம் பாக்குறதே கிடையாது கேட்டா. நல்ல படம் எதுவாக இருந்தாலும் பாத்துறானுங்க. முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு ஒரு படம்னாலே அது மோசமா பார்ப்பானுங்க, புரியுதா? இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எந்த படம் இருந்தாலும் அதான் சர்டிபிகேட் பாக்குறதுல நல்லா பார்க்க போறாங்க. கேரளா வராது, இந்த மாதிரி கொடூரமாக்கதான் மேக்ஸிமம் வராதுன்னு. ஒருவேளை பாப்போம். வடச்சென்னை 2 எடுத்தா கண்டிப்பா. ஐயா அந்த ஜிபியு ஹிந்தி ரிலீஸ் ஐயா. என்னது ஹிந்தி ரிலீஸ்? ஜிபியு ஹிந்தி ரிலீஸ் ஐயா. வரல அதாயா வருமாயா? வருமா? வராதரா, அதெல்லாம் வராதரா. ஆமையெல்லாம் கேட்டுட்டு இருக்கானுங்கடா. ஹிந்தில எப்போ ரிலீஸ் ஆகும் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், பேக் டு பேக் படம்ல. நெக்ஸ்ட் ரெட்ரோ தான் இன்னும் 2 வாரத்துல. எதுக்கு மேவன் சூஸ் பண்ணான்னு தெரியல. அஜித் பர்த்டே அன்னைக்கு என்ன படம்? அடுத்த 2 வாரத்துல இன்னொரு புது படம்டா ரெட்ரோ. உடனே ஒத்துப்பார். இல்ல அவனே எப்ப போறதான்னு அவனுக்கே தெரியும். அது மே 1 இல்ல. நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா அப்படியே மாத்தி விட்டானுங்க. இல்ல லீவு ரிலீஸ் பண்றது அது மேக்ஸிமம் இல்லாது. முதல்ல அவனுக்கு ஏற்கனவே ரிலீஸ் பண்ண படம் எதுவுமே ஓடலையே. தீனா ஓடல, மங்காத்தா ஓடல, அப்புறம் இந்த பில்லா தான் எதுவுமே ஓடலையே ரீ ரிலீஸ். சவுத் இந்தியாலயே நம்பர் 1 ரீ ரிலீஸ் தான் கில்லி தான் இருக்குது. ஆனா இதுல தமிழ்நாட்டுல சின்ன சின்ன ரீ ரிலீஸ் எடுத்து பார்த்தா 3 படம் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தானுங்க. அதுக்கப்புறம் வாரணமாயிரம் பார்த்தானுங்க. இந்த திருமலை, கில்லி, கத்தி திருமலை இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு செலிப்ரேஷன் தான். கில்லி தாண்டி அதான் நம்பர் ஒன் தாண்டி இவெல்லாம் இல்லடா. இவெல்லாம் ஒரு நாள்டா சும்மா மே 1 பாத்துட்டு தூக்கி கண்டிப்பா. ஆல்ரெடி தெரியாதா? ப்ரீ புக்கிங் தெரியாதா? ப்ரீ புக்கிங்ல 59 ப்ரீ புக்கிங்ல இதான் கில்லி அடுத்து இதான் இருக்குது தமிழ்நாட்டுல. அதெல்லாம் அசால்ட்ரா. அதான் சொல்றேன், செகண்ட் பிளேஸ்ல இப்ப கரெக்டா இருக்குது. இதே மாதிரி போனா செகண்ட் நம்ம தான் கில்லிக்கு அப்புறம்.
அதுவும் இல்ல ஒரு லவ் படத்தை வச்சு அடிக்கிறதெல்லாம் ஆச்சரியம் இது. மேக்ஸிமம் வராது. அதுவும் கரெக்ட் தான். லவ் படத்தை வச்சு அடி. ஏன் இப்போ அல்லு அர்ஜுன் படம் இந்த லவ் ஏதோ ஒரு இந்த படம் கூட தான் அது ஆரியா கூட தான் ரிலீஸ் பண்ணானுங்க. வரலையே, டீசெண்டா வந்துச்சு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா பவன் கல்யாண் பீடா போட்டு துப்பானே குஷி நாக்க சொல்லிட்டுவானே அந்த கருமம். அதான் அந்த கருமம் வந்துட்டு ஏதோ 7 கோடின்னு நினைக்கிறேன். அதான் ஒண்ணும் இல்ல நீ இப்ப ஆனா இது ஈஸியா 10 crores தான் ஈஸியா பண்றோம் என்கிட்ட மினிமம். ஏன்னா உனக்கு இல்ல மினிமம் 10 தான். இல்ல 3 நாள் வந்துட்டு தொடர்ந்து லீவு, குட் ஃப்ரைடே, அதுக்கப்புறம் இந்த இது அதுக்கப்புறம் பார்த்தாலும் அடுத்த வீக் ரெட்ரோ வர்ற வரைக்கும் சச்சின் ரிலீஸ் தான் ஓட்டுவான். புரியுதா? ரெட்ரோ வர்ற வரைக்கும் தான். ஆமா அதுவும் இன்ஸ்டாகிராம்லாம் ஆமா. பத்திச்சுன்னு வச்சுக்காரு. அதான் ரீல்ஸ் படி சச்சின்லாம் வேற அவள் தான். நாம தான் பிளான்லாம் கரெக்டா தான் இருக்குது, பார்ப்போம். லவர்ஸ்லாம் உள்ள போட்டா முடிஞ்சு. லவ்வர்ஸ்லாம் இதெல்லாம் போயிடுவானடா. இங்க எது திறமை மேட்ரு, இந்த பொண்ணுங்க ரீல்ஸ் போடுறது, பசங்க இந்த வைப் பண்றது, அதான் மேட்ரு. ஆமா, அதெல்லாம் பண்றவானுங்க 2K இவனுங்க. ட்ரெண்ட் இதுல பண்ணி வந்துட்டு விட்டாங்க, ஹைலைட் அதை என்னன்னா போட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிடும். இதுல இவனுங்க புது படம் மாதிரி பார்ப்பானுங்க விஜய், இது புரியுதா? ஏன்னா இவனுங்களே அந்த ஆமா அட்டென்ஷன் உட்காந்து ஆமா. டிவியில வந்துட்டு, அதுவும் ஜெயா டிவில உனக்கு டிஆர்பி அதிகமா வந்திருக்காது. படம் ரிப்பீட்டா போட்டிருப்பானுங்க, ரிப்பீட்டா நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனா உனக்கு வந்துட்டு அதான் தேட்டர்ல வந்துட்டு இவனுங்க 2K கிட் பார்க்கும்போது உனங்களுக்கு அது நிறைய சீன் புதுசா இருக்கும். என்ன கேட்டேன் நேரம் பாரு, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும், எல்லா பழைய சீன் நம்ம அப்பப்போ பார்த்துக்கிறது. ஆனா குறுக்கால ஒரு வாரம் தான்டா அது படம் வந்து ஒருத்தன் கூட மதிக்க மாட்டேங்க. நான் கூட இல்ல புக்கிங் ஆகல நானே ட்வீட் போட்டா கூட அவனுங்களும் எவனுமே மதிக்க மாட்டேங்கடா. அதான் அதான் கேட்டா அவன் படம், அதான் கேட்டா அவன் படம் அப்படிதான் சார் இருக்குன்றானுங்க. ஆஹா, ஏடா கலாய கூட தோணும். அவன் படம் தனியா வந்தாலே தான் ப்ராப்ளம். அவன் கிளாஸ் வச்சுதான் இது பண்ணிட்டு இருப்பான். யாருக்குள்ளே கிளாஸ் போனாதான் அவன் வெளியே தெரியுவான். தனியா இல்ல வந்தா ஏதாவது கிளாஸ் கிளப்பலாம். போச்சுன்னு இல்ல கிளாஸ் போச்சுன்னு அதான் பாத்தியா அவனு மட்டும் கத்தினே பிச்சை பாருங்க. ஆமா ஆனா இங்க அதுதான். இல்ல, ஆனா அவனுங்களே பாத்தீங்கன்னா அதான் ஒரு வாரம் கூட இல்லடா. 4 நாள் பார்த்தா அதான் லீவு நாள் இல்ல, அந்த 4 நாள் கூட பாத்துக்க மாட்டான். அதான் தூய் வச்சிட்டானுங்க. ஆனா பார்த்ததுக்கு அவனு ஏதாவது இல்லடா. ஆனா இருக்கும்ல படத்துல, ஒண்ணுமே இல்லை எவன்டா பாப்பான். ஆனா உண்மையிலே அவனுங்க மோஸ்டா வெயிட் பண்ணது எது தெரியுமா? ஓப்பனிங். தமிழ்நாடு ஓப்பனிங் எப்படியாவது விஜய் விட்ட 1 கோடி சார், 1 ரூபாய் சார். இதான் உண்மையிலே சொல்றேன். இல்ல இதுல ரோமியோ பிக்சர்ல ராகுல படம் ரிலீஸுக்கு முன்னாடி எவ்வளவு டைம் டேக் பண்ணிருப்பானுங்க தெரியுமா? செக் பண்ணி பாரு, என்னத்தம்மா போட்டிருப்பானுங்க. தலைவா, நீ யாரா டிஎம்கே கூட கூட்டணி இருக்கிற, அதான் அந்த டிவிகே விஜய் வேற ஓவரா பண்ணுகிறான். நீ ஒன்னும் பண்ணாத. நான் தெரியாதா சத்தியமா படம் 40 கோடி ஓப்பனிங்கா எப்படியே? 40 பிரியாணி இருக்கா? 40 பிரியாணி பிரியாணியா? எந்த நேரத்துல போய் பிரியாணி கேக்குறான் பாத்தியா? 11 மணிக்கு பிரியாணி கேக்குறான். பசிக்குதுடா. நீ என்ன பண்ற? இல்ல அஜித் வீட்டுக்கு போ, நல்லா கரண்டி வச்சு கிண்டுன்னு கிண்டி தரும். கிண்டி தருவானா? ஆனா அது பிரியாணியான்னு தெரியாது. ஆனா சாப்பிடு. அதான் இல்லடா, ராகுல் கிட்ட நிறைய கெஞ்சிருந்தானுங்க. கடைசியில ராகுல் தட்டை தூக்கின்னு வந்து என்னத்தம்மா அஜித் ஹையஸ்ட் போட்டது மட்டும் இல்லாம 30 crores போட்டு விட்டான். இல்ல இதுல என்ன தெரியுமா சிரிப்பு? அவனுங்க வலிமை 38 நம்பிந்தானுங்க. புரியுதா? எல்லாத்தையும் சல்லியான்னு வருகிட்டான். செல்லியான்னு வச்சுட்டீங்களேடா. ஏன்னா இல்லடா சும்மா விட்டுருந்தாலே ரமேஷ் பால ஏதோ 34 போட்டான். புரியுதா? அதான் அவனுங்க வந்துட்டு ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருப்பானுங்க. இவன் உள்ள பூந்து அதான் உண்மையை போட்டு வச்சிட்டான். அதெல்லாம் இல்ல, வெறும் 30 சின்ன திண்ணில படா. அவ்வளவுதான். இதுல அதர் ஸ்டார்டம் எல்லாம் வந்துட்டு குவாட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன தெரியுமா? எப்படி அது அதான் வலிமை ஹையஸ்ட், அதான் எப்படி இது? ம் ஆச்சி அந்த கட்ட அந்த பாட்டு நல்லா ட்ரெண்டிங்கா தான் இருக்குது, அந்த கனிமா பாட்டு. கேக்குதா?
கேக்குது ப்ரோ. பக் ஆகுது, ரீகனெக்ட் பண்றோம். எனக்கு பக்கா கேக்குதா? அதான் இல்ல கமெண்ட்ல ஒருத்தன் போட்டு வச்சிருக்கான் மேல போறாரு. 46% வந்துட்டு அதான் ஃபுல் ஆயிருக்கு. இதுதான் இது ஷோ கவுண்ட் படி. இங்க பார்த்தா 16% தான் அதான். என்னைக்குமே இல்ல அதுவும் ஹாலிடேடா, உனக்கு புரியுதா? உனக்கு வந்து ஆமா. அதான் 8வது நாள் அந்த மாதிரிலாம் ஏமாத்த முடியாது. ஏன்னா இது இந்த படம் 20 வருஷம் பழைய படம். ஏதோ சலார் மாதிரிலாம் இல்ல, புரியுதா? ஏதோ ஆமா. சலார் ரிலீஸ் பண்ண மாதிரி 20 வருஷம் பழைய படம் இவனுங்களை ஓவர்டேக் பண்ணி அடிக்குதுன்னா இவனுக்கு தான் அசிங்கம் அது. அதுவும் ஃபர்ஸ்ட் வீக்ல. அதுவும் நான்தான் ஹாலிடே, அதுதான் இதுதான் கவர்மெண்ட் ஹாலிடே, அதுதான் இன்னும் பெரிய விஷயம். ஆமா ஆமா நான் தான் டிவில தான் சச்சின் படம் பார்த்தேன். திடீர்னு பார்ப்போம். ஆனா பிஎம்எஸ்ல மட்டும் அதிகமா தொங்கிடுவானுங்க என்ன கேட்டா. ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் ஆப்னு அழுதுனுக்குறானுங்க. வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஓவர்டேக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வேற ஒரு முட்டு கொடுப்பானுங்க மானகெட்ட பசங்க. கேட்டா அதான் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டா 8வது நாள் ஆச்சுன்னு மானகெட்ட போயில. இங்க ஒரு தேட்டர்ல திரும்பி அதே படத்தை போட்டாங்க. என்ன வருஷம் வருதுன்னு பார்த்தா விளையாட்டுக்கு. ஏய் இதெல்லாம் பரவாயில்லடா. ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கிறான்டா இன்னைக்கு. என்னது டிராகனை பண்ண டிராகன் அடிக்கிறா அப்படிலாம் விட்டுறலாம். மெய்யலக கிட்ட அடி வாங்கி வச்சிருக்கான்டா நாய். இன்னைக்குதான் நான் காலங்காத்தால பார்த்தேன், சிரிவு தாங்கல. இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல நம்ம சைடு பசங்க இருப்பானுங்கல்ல, டிவி பசங்க, அதாவது அரசியலுக்கு வந்துட்டு சினிமால அதான் இனிமே பேசவே கூடாதுன்னு அவனுங்களே இதை எடுத்து ஷேர் பண்ணி குரூப்ல சிரிச்சிருந்தானுங்க. அடே என்னடா பண்ணுங்க ஆமான்னு படம் பாசிட்டிவ் தான்டா வந்திருக்குன்னு பார்த்தா வந்து இப்படியா? உண்மையில இல்ல இந்த படம் நீ நல்லா யோசிச்சு பாரு. அந்த மாதிரி அஜெண்டா பண்ண ஒன்னு நோட் பண்ணி இல்லடா ஒன்னு நோட் பண்ணி பாரு. படம் இவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணி அதான் ஃபேக்கா தான் பாசிட்டிவ் கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து இப்பயே அடிக்கிறானுங்க. களி ஊத்தி தானே போனான் அஜித் வந்து களி ஊத்தி தானே போனான். ஆனா உனக்கு நல்ல பெய்டு ப்ரொமோஷன், நல்ல ப்ரொமோஷன். மர்மருக்கு அப்புறம் இல்ல மர்மருக்கு அப்புறம் மிகப்பெரிய ஸ்கேம்னா இதுதான் தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலே. இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல ஓடிடிக்கு முன்னாடியே இப்படி அடிக்கிறானுங்க. ஓடிடி எல்லாம் வந்தா அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவாங்க. ஆமா ஆமா சமஸ்டால் கண்டெக்ட்லாம் நிறைய இருக்கு போல படத்துல. இன்ச்சு பை இன்ச்சா போட்டு இது பண்ண போறாங்க. சச்சின் ரிலீஸ் போற என்ன ப்ரோ நீ போற? கேக்குதா? நாளைக்கு காலைல. ஆமா ஆமா ஜெயங்கொண்டத்துல போட்டிருக்காங்க. எல்லாம் இப்பதான் புக் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். நான் புக் பண்ணிட்டேன் ஒரு எல்லாம் இப்பதான் புக் பண்ணிட்டேன். நான் காலைல 9 மணிக்கு நான் போறேன் ரோனி தியேட்டர். இங்க 9 மணி இல்ல 10:30. நான் ஆல்ரெடி கொஞ்சம் மைக்க மியூட் பண்றீங்களா? ரொம்ப காத்தடிக்குது. சனி சைக்கிள் ஓட்டுறதா நாங்களாம் கேக்குறோம். டேய் இது பரவாயில்ல. ஒரு எடிட் பார்த்தேன்டா, எனக்கு செம சிரிப்பா இருந்துடா. ஜிபியூல அந்த விஷால் ஸ்டெப் போடுவான்ல, வணக்கம் போடுறது ஜீசஸ் அப்புறம் அல்லான்னு அதை எடுத்துட்டு அரகர சிவனே அருணாச்சலமே அருணாமலையா சரியான எடிட்டர். அந்த எந்த பாட்டு போட்டாலும் செட் ஆகுதுக்கு. இதான் ஆல் கண்டென்ட். படம் ஃபுல்லா மீம்ஸ் இருக்கு ப்ரோ. படத்துலதான் மீம்ஸ் இல்ல ஓடிடில வர்றதுக்கு முன்னாடியே அடிக்கிறானுங்க. ஓடிடி எல்லாம் வந்ததுன்னு இந்த அன்னியன்ல 2 ஆட்டோல தூயின் போடுற மாதிரி போட்டு போயிடுவானு.
சேக்க ப்ரோ கொஞ்சம் மைக்க வெயிட் பண்ண ப்ரோ, காது ரொம்ப வலிக்குது காத்து. ஏய் இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா மெயின்டெனன்ஸ் தான் போட்டு அடிச்சானுங்கடா நிறைய பேரு. மெயின்டெனன்ஸ் பாத்தியா அலெக்ஸ்? கேக்குதா? ஆனா இவன் நல்லா ஓபி அடிச்சான்டா ஃபர்ஸ்ட் ஜிவி பிரகாஷ். ஒண்ணுமே பண்ணலடா. இல்ல ஜிவி எல்லாம் இல்ல ஜிவி ஒரே நல்லா டீம்ல கொடுத்து இல்ல ஜிவி கொடுத்து வச்சான். ஏன் தெரியுமா? வேலையே செய்யாம 3 கோடி வாங்கியிருக்கான். ஆனா இல்லடா இதுல இல்ல இதுல கொடு இல்ல இல்லடா இதுல கொடுமை என்ன தெரியுமா? வேலை செய்யாம 3 கோடி வாங்கினது கூட பரவாயில்ல. அங்க இளையராஜா 5 கோடி கேட்டா பத்தியா? ஆமா ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது கேக்குது ப்ரோ ஜிபியூ டிஎன்ல எவ்வளவு பண்ணிருக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா ப்ரோ? புரியுது. ஜிபியூ டிஎன்ல எவ்வளவு பண்ணிருக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா ப்ரோ? 115 ப்ரோ இது வரைக்கும் 8 டேஸ்ல. ஓகே ப்ரோ. 115. அதான் ப்ரோ 2 நாளைக்கு முன்னாடி ஆமாங்க அந்த 100 கோர்னு இது பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல. ஆமா கேக்குதா ப்ரோ? கேக்குது 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 ப்ரோ. அப்போ ஒரு ஆம் ஐடிக்கு போனேன் ப்ரோ. அந்த ஆம் ஐடி அந்த 100 கூட போட்டிருந்தான் ப்ரோ. அப்ப நான் போய் என்ன பண்ணேன் ப்ரோ, உங்ககிட்ட 100 கூட கிராஸ் இருக்கு, எங்ககிட்ட 2 100 கூட ஷேர் இருக்குன்னு போட்டா ப்ரோ. அந்த ஆமை என்ன பண்றானா விஸ்வாசம் தூக்கிட்டு வரான் ப்ரோ அந்த ஆமை. இல்ல இல்ல உனக்கு புரியுதா? பைத்தியக்காரனா 100க்கும் ஷேருக்கும் கலெக்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம அதான் புரியுதா? இல்ல உனக்கு அவன் ஃபர்ஸ்ட் டைம் 100 crores அதான் பண்ணது வந்துட்டு விசுவாசம். நான் தான் சொல்றேன் டே படி ஒன்னு சொல்லிட்டேன். அறிவு இருக்கிறவன் அஜித் ஃபேனா இருக்க மாட்டான்டா. இது எல்லாருக்கும் தெரியும்டா. முதல்ல திறமையே இல்ல அவனுக்கு. அதான் திறமையே இல்ல. அவனை எப்படா ரசிக்கிறது? நான் தெரியாம கேறேன்டா. நான் கேட்டு கூட இல்லடா, தெரியாம கேறேன்டா. ப்ரோ கேக்குதா? கேக்குது 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 கேக்குது. அப்ப நான் என்ன ப்ரோ, நான் மறுபடியும் போய் சொன்னேன் ப்ரோ அந்த 100 கோடி கிராஸ் எங்களுக்கு 100 கோடி ஷேர் சொன்னா மறுபடியும் விசுவாசம் தூக்கிட்டு வரான் ப்ரோ அந்த ஆமை. இல்ல இதுல ஒரு நிமிஷம் இல்ல இதுல இப்ப யூடியூப் பிரசாந்த் அவரு அதான் அவரு கூட ஏதோ ட்வீட் போட்டிருந்தாப்புல. என்னன்னா இந்த படம் 100 கோடி ஷேர் பண்ணோம் எது இந்த குட் பேட் ரிலீஸுக்கு முன்னாடி. அதான் நம்ம பசங்க ஏதோ கலாச்சிருந்தானுங்க இந்த வருஷம். தான் ஒருத்தன் வாட் பண்ணி தான் சொல்லியிருந்தான் ப்ரோ, அவனுக்கு எதுவும் அதான் அவனுக்கு கிராஸ் ஷேர்னா என்னன்னே தெரியாது, கலெக்ஷன் நினைச்சு உன்னை போட்டு அடிக்க போறான்னு பாரு. உண்மைடா, அந்த நாய்களுக்கு அறிவே இருக்காதுடா. ஷேர்னா என்ன? பக்கத்து ஸ்டேட்லாம் ஷேர்னு வளர்ட்டானுங்க. இங்க கலெக்ஷனுக்கே முக்குது. ஆமா கிராஃபுக்கே அடிச்சுக்கிறானுங்க. தெலுங்குல ஷேர் தான் அது ரெக்கார்டு. ஷேர் தான் தெலுங்கு ஷேர் தானே பேசுவானுங்க. ஷேர் ரெக்கார்டு அது. ஏன்னா ரெக்கார்ட் பண்றது ஷேர். ஆக்சுவலி ஹிந்திலே அப்படிதானே பேசுவானுங்க. ஹிந்தில ஷேர் தான். ஹிந்திலாம் எங்கேயோடா? ஹிந்தியில வந்துட்டு நெட், அது நெட்ல பார்ப்பாங்க. ஹிந்தியில நெட் கலெக்ஷன். ஹிந்தி வந்துட்டு நெட் கலெக்ஷனு, தெலுங்குல ஷேரு, தமிழ்நாட்டுல கிராஸ் இருந்தது. ஆனா தமிழ்நாட்டிலே அந்த ஷேர் ரெக்கார்ட் பண்றது விஜய் மட்டும்தான். ஆமா நெட் கலெக்ஷன் ஜிஎஸ்டி எல்லாம் கழிச்சிட்டு நெட் கலெக்ஷன் தான் பார்ப்பாங்க. இதுல வழுக்கு தான் 70 கோடி ஷேர் கொடுத்துருக்கான் போல. 65 கோடி ஷேர். ஆனா கிழவனுங்க நம்மளுக்கு ஊதி அடிக்க பார்த்தானுங்க. கூலிலாம் 100 crore ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ மயிரா பண்ணோம் பகுதி ஸ்டேட்ல கூட நம்பலாம், ஓன் ஸ்டேட்ல நம்பவே முடியாதானு. முதல்ல இல்ல இது எப்படி தெரியுமா? இப்போ அடுத்து ஜனநாயகனும் அதான் 100 கோடி ஷேர் வந்துடும். ஆனா ஜனநாயகன் வந்துட்டு கண்டிப்பா லீவ் அடிச்சு ஹையஸ்ட் இருக்கிறதுல போய் நிற்கும். ஏன்னா 10 நாள் லீவ் இருக்குது கூட. இல்ல 10 நாள் லீவும் கடைசி படம் ஒண்ணு கூட அனிருத்தோடைய எஃபர்ட் புரியுது. எப்படி பார்த்தாலும் லியோ வந்துட்டு சமாதி கட்டுறது உறுதி.
ஆனா எனக்கு ஆமா கேட்டா 250 இல்ல 240 அதான் அது தெரியல, இல்ல அதுக்கு மேல கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா. எக்ஸ்ட்ரா புஷ் இருக்கும் லாஸ்ட் மூவில. ஆமா எல்லாருமே வந்து பாப்பாங்க. சரி. இதெல்லாம் தேடி தேடி இதுல அப்படியே அவனுங்க பயப்படுறது என்ன தெரியுமா, எங்க சச்சின் ரிலீஸ் வந்து ஏதோ பிஎம்எஸ்ல போயிட்டு குட் படக்குல அடி வந்தா பயப்படுறானுங்க. ஏன்னா நீ நோட் பண்ணி பார்த்தேன் இல்லடா, கலெக்ஷன்ல ஏதாவது அடிக்க முடியுமா, அதெல்லாம் தேவையில்லை புரியுதா, ஏன்னா பண்ணவும் பண்ணாது, ஏன்னா ரீரிலீஸ் படம் புரியுதா. ஆமா அவனுக்கு ஆமா பயப்படுறது அதான், டே ரிலீஸ் ஆகி 1 வாரம் தானே ஆகுது, இவன் வேற 10 தூக்கினாரான். அதான் புக்கிங் தான் மேட்ரு. ஏன்னா இப்ப நீ ஒன்னும்டா, நீ மெயின் தேட்டருக்கு தான் காசு ஏறும், எல்லா தேட்டரும் நீ சென்னையில இப்ப மெயின் தேட்டர்ல இருந்து பாரு, நாளைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே தான். கவர்மெண்ட் ஹாலிடே கூட ஜிபி ஃபுல் ஆகல, ஏன் ஒரு ஷோ கூட ஃபுல் ஆகல, மானகட்ட பையன் எப்படா இதான் எப்படி இருக்கானே அதுதான் புரியுமா. சொல்றேன், சென்னையில இவ்வளவு கேவலமா புக்கிங் நான் பார்க்கவே இல்ல. இல்ல இல்ல இவ்வளவு கேவலமா இல்லடா, எனக்கு இப்பதான் வந்துட்டு கோட் ஞாபகம் வருது. டே ஒர்க்கிங் டேல கூட ஃபுல்லான பரம்பரடா இது. ஆமா உண்மையிலேயே தான் நம்மளுக்கெல்லாம் தான் நடுவில் இந்த மாதிரி லீவ் கிடைக்காம போச்சு, நல்ல வேலை ஜனநாயகம் கிடைக்குது 10 நாள் லீவ். ஆமா ஜனநாயகனுக்கு செம இது. கோட்டுதான் லீவ் கிடைச்சிருந்தா இன்னும் புஷ் பண்ணிருக்கோம் நிறைய. இல்ல நம்மளுக்கு கோட்டுக்கு பெரிய ஒரு கெத்தான விஷயம் இல்லடா, இல்ல அப்படி கிடையாது. இவனுங்க ஒரு காம்பினேஷன் ஐ பண்ணுவானுங்க, அனிருத் இல்ல கூட பெரிய டேரக்டரும் இல்ல, பெரிய பெரிய பெருசனா என்ன இப்ப ட்ரெண்டிங்கா எதுவுமே இல்ல, அதான் பெரிய பெரிய அந்த பெரிய டேரக்டரும் இல்ல. அதான் அதே மாதிரி பெரிய ஃபெஸ்டிவல் ரிலீஸ்னு கேட்பானுங்க, ஃபெஸ்டிவல் ரிலீஸும் கிடையாது, நார்மல் ரிலீஸ் தான். அதான் இது வந்துட்டு வீக்கெண்ட் லீவ் தான், ஏதோ அந்த விநாயகர் சதுர்த்தி கூட தான், அது கூட வீக்கெண்ட்ல தான் வந்து, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து அதுவும் எப்பதான். ஆனா படம் ரன் எடுத்து பாரு மௌனா, சரியான ரன். இதோ இவங்க ரோமி பிக்சர் ராகுல் இது, அவன் 25 நாள் ரோஹினில உட்காந்துருந்தான். இதுல ரோஹினி தேட்டர்ல ப்ரீ புக்கிங் எடுத்து பாரு, ரோஹினி தேட்டர்ல 35,000 தான், அந்த அளவு 35,000 டிக்கெட் மேல அதே ப்ரீ புக்கிங் ஆச்சு. உண்மையாவே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அம்மாடா கோட் நிறையடா. அதான் இது பரவாயில்ல, வெற்றி தேட்டர்ல வந்துட்டு ஆல் டைம் ரெக்கார்டு இது வந்துட்டு இதாங்குது, இந்த ஒரு டாப் 5 கலெக்ஷன்ல இதாங்குது. இதுவும் ஜாயின் ஆகி நம்பர் 1 இது பாகுபலின்னு நினைக்கிறேன் அந்த தேட்டர்ல. முதல்ல நம்ம இது எப்படிதான் இவ்வளவு பேசுறீங்களே சார், அதுனா என்னன்னு கூட தெரியாத ஆள் சார்ன்ற மாதிரிதான் அவன் போவான், புரியுதா. அதனாலதான் ஆமங்கிட்ட இது பேசவே மாட்டான். அவன் தான் அவன் பாட்டுக்கு வருவான்டாடி, உண்மையிலே அவனா வாழ்ந்த ஆமை மாதிரி வாழணும்டா. ஏன்னா எதை பத்தியும் கவலை ஒரு இல்ல, நல்ல படம் தேவையில்ல, நல்ல பாட்டு தேவையில்ல, நல்ல லுக்கு கூட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீ பாட்டுக்கு வரியா, ஒரு குப்பை படத்தை எடுத்து இல்ல, நீ குப்பை படத்தை எடுத்து டான்ஸ் ஆனா போதும். அதான் அது ஆடுறது டான்ஸ் ஆனு கூட தெரியாது, ஆனா அண்ணா போதும் அது. இல்ல ஆனா ரொம்ப டவுனா இருந்தா நான் அப்படி ஒரு இதுவும் இல்லடா. இப்ப உனக்கு விடாமுயற்சி மாதிரி ஒரு டவுன் நம்மளுக்கு புலிக்கு அப்புறம் வந்ததே கிடையாது, புரியுதா. விடாமுயற்சி மாதிரி ஒரு டவுன் புலிக்கு அப்புறம் உனக்கு வந்ததே கிடையாது. ஆமா ஏன்னா இவன் எந்த அளவுக்கு டவுன்னா, வர்றவன் அடிச்சா பரவாயில்ல, எல்லாம் அடிக்கிறானுங்க. மெய்யலக டிராகன்லாம் ஃபுல் டாமினேஷன், அவன்லாம் அடிச்சான்னே சொல்ல முடியாது, ஃபுல் டாமினேஷன், கிளீன் ஸ்வைப் பண்ணிட்டான் டிராகன். நல்ல வேலை இதோட கிளாஸ் இல்ல டிராகன் இல்ல. முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஸ்டேட் வைஸ் கலாய்ப்போம். இப்போ ஆந்திரால லவ் டுடே பண்ணத வலிமை பண்ணலன்னு கலாய்ப்போம், புரியுதா. பார்த்தா இங்கெல்லாம் ஓவரால்லே அஷ்டம். அதான் டிராகன் பெரிய இது உங்களுக்கு அவசியம். கடைசியில பார்த்தா இப்ப பிஎம்எஸ்ல அடி வாங்கிடுது வைத்தியம். ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு அதான் அவனுங்களுக்கு பொறுத்த வரையும் அதான் 2 நாள் செலிப்ரேட் பண்ணோம், அதாவது கிடைச்சதுன்ற ஒரு நிம்மதி அம்மைங்களுக்கு. ஆனா ஒரு வருத்தம் என்னன்னா, ஏதாவது விஜய் ரெக்கார்டு அடிக்கலாம் தான் பார்த்தானுங்க, எங்க விடுறது. பாப்போம் பொறுமையா. இதுக்கு மேலாம் அவங்களே தெரியுமே. ஏன்னா அதான் ஓப்பனிங் அடிக்க ட்ரை பண்ணானுங்க, ஆனா ராகுல் வந்துதான்
அவன் உண்மையை சொல்லிட்டான். ஏன்னா வழக்கமா ப்ரொடியூசர் வந்துட்டு எக்ஸாகரேட் பண்ணுவானுங்க. யாரு ஆமைக்கு ஆமா எப்பவுமே கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி தான் போடுவான். எல்லாருக்கும் தெரியும் இது. இந்த வலிமை ஆமா 200ன்னுவான். எல்லாரும் சொல்ல தேவையில்ல. அதான் நிறைய இது. ஆனா இவன் அப்படியே போட்டு விட்டான். ஆனா இதுவே 28.5 தான் சொன்னானுங்க குட் பேட் அக்லி. ஆனா 30 போட்டா சரி டிஸ்ட்ரிபியூட்டர் இல்ல அதான் அவனுங்கள மாதிரி அழுவ கூடாது. டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டா போட்டதுதான். புரியுதா? ஆமா அதான். ஆனா அப்படி போட்டு கூட வந்துட்டு ஏகேஎஸ் ஹையஸ்ட் அப்ப ஆல் டைம் இல்லையாடா உன்னை நம்பியதான் அவனுங்க அப்படிதான் கேக்குறானுங்க. அப்ப ஆல் டைம் இல்லையா உன்னை நம்பி தானே வந்திருக்கேன். நம்பி வந்தாலும் படத்துலதான் இருக்கணும்ல. நாளைக்கு 9 மணிக்கு போறோம். பெரிய விடுறோம். வைப்பு தான். ரொம்ப நாள் கழிச்சதான் செலிப்ரேஷன். ஏன் ப்ரோ நீ வேற. இந்த வீரதீர சோரன் பார்த்தேன் லாஸ்டா. செம்மையா இருந்தது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வீரதீரஸ்வரம் பார்த்துட்டு சும்மா தான் இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து என்ன ஜீப்புக்கு அழைச்சிட்டு போயிட்டான். ஏன்டா போனேன்னு ஆயிடுச்சு. போன சண்டே தான் போனேன். ஏன்டா போனேன்னு ஆயிடுச்சு. ஆல்ரெடி பாத்துட்டேன் நான். அவன் வேற வந்து நான் பாக்கவே இல்ல வந்தே ஆகணும் அப்படின்ட்டான் என்ன. அப்புறம் வேற வழி இல்லாம போனேன். அவனே அப்புறம் படம் முடிஞ்சு இதெல்லாம் ஒரு படமாடா 400 ரூபாய் வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். களி அவன் என்கிட்ட ஊத்துறா. நான் அவன்கிட்ட எதுவுமே சொன்னேன். அப்படிதான் இருக்காரா நீ வாட பாத்துறான். ஏன்டா நீ வேற எதுவும் எடுத்துட்டு போற போய் நான் பாட்டு காதுல ஹெட்செட் மாட்டிட்டு ரீல்ஸ் பாத்துட்டு உட்காந்துருந்தேன். அதுவும் இல்லாம முன்னாடி இடம் கிடைச்சிருச்சு ப்ரோ. பின்னாடி கூட இல்ல. ஸ்பீக்கர் வச்சு காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க இதுக்கு மேல நம்மளால பார்க்க முடியாது. நான் பாட்டு ப்ளூடூத் எடுத்து போட்டேன். ரீல்ஸ் பாத்துட்டே இருந்தேன். அது பாட்டு ஓட்டுன்னு. ஆனா திங்க ஆமா சண்டேனால கூட்டம் வந்துச்சு. இல்ல வந்திருக்காது. இந்த வருஷம் பாப்போம். வேற ஏதாவது நல்ல படம் வருதா இதுவான். நானே சர்ச்சிலுக்கு போலானா இருந்தேன். அப்புறம் அவன் ஊர்ல இருந்து வந்தானா வாடா போயிட்டு வருவோம்னு அப்புறம் கூப்பிட்டான். அப்புறம் வழியே இல்லாம ஒண்ணு இல்ல நல்ல படம் எடுத்து பார்த்தாலே ரொம்ப ரேரா தான் வந்திருக்கு இந்த வருஷம். ஆமா இந்த டிராகன் ஆமா இவனுக்கு குடும்பஸ்தான் சொல்லுவானுங்க. குடும்பஸ்தானே எனக்கு அது வந்து ஒரு இதுவா போகும். நானும் போய் பார்த்தேன். அது வந்து வீரதீர சோறு நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டா பெஸ்ட் என்ன கேட்டா. ஆமா சினிமாட்டிக்காவும் சரி ஆக்ஷன் வேற எதுவும் பெருசா வரல நடுவுல. அந்த அது ஓகே நான் பார்த்தேன். ஓகே ஆனா காமெடி காமெடியா தான் ஒர்க் ஆகுச்சு எனக்கு இந்த சந்தானம் பண்ணது ஓரளவு. ஆனா இந்த ஆம குப்பைக்கு அது எவ்வளவு மேல். ஆமா அது வேணா ரைட்டு. அதுல கதை இருந்தது. யோசிச்சு பாரு. இல்ல அதுவே பழைய படம். அது